பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கூட்டத்தின் 2ஆம் பகுதியிலே நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நல்ல அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அறிவிப்புகளை கேட்டுவிட்டு அந்த ஆசீர்வாதத்தின் வசனங்களை சொல்லி ஜெபித்து விட்டு அதன் பின்பு அருமையான வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு நான் அறிவித்தேன். இப்பொழுது அந்த 2024ஆம் ஆண்டின் இந்த 2வது மாதத்துக்கென்று கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிருபையுள்ள வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் வேதத்தை பெரட்டி இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசி. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 33:6 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவே. இந்த வசனம் ரொம்ப அழகாய் சில வார்த்தைகளை சம்பவங்களை சொல்லுகிறது. அந்த எரேமியா 33:6 திரும்ப வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்து. இந்த 2024ஆம் ஆண்டின் இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் எத்தனை விதத்திலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அல்லது எந்த விதத்திலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் என்று சொன்னால், நம்பர் 1 சௌக்கியத்தினாலும், நம்பர் 2 ஆரோக்கியத்தினாலும், நம்பர் 3 குணமாக்குதலினாலும், நம்பர் 4 நல்ல சமாதானத்தினாலும், நம்பர் 5 சத்தியத்தினாலும். இந்த 5 ஆசீர்வாதங்களினால் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கு. இந்த 5 வாக்குத்தத்த வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். அதுல ரொம்ப முக்கியமா இந்த வாக்குத்தத்த வசனங்களை உங்களை கொண்டு உங்கள் வீட்டாருக்கு கிருபையாய் வெளிப்படுத்தும். உங்களை கொண்டு இந்த வாக்குத்தத்தங்களை கிருபையாய் சொல்ல வைப்பார். அப்போ உங்களை கொண்டு உங்க வீட்டில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள் மாறப்போகும், நோய்களும் சுகவீனங்களும் மாறப்போகிறது, பரிபூர்ண சமாதானம் உண்டாக போகிறது. சத்தியத்துக்கு தூரமாய் இருந்தவர்கள் இந்த மாதத்திலே சத்தியத்தின் பக்கமாய் திரும்பி வரப்போகிறார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் இந்த 5 ஆசீர்வாதங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது, நிறைவேறப் போகிறது. இந்த 5 காரியத்தில் முதலாவது எது? அந்த எரேமியா 33:6 சொல்லுவது சௌக்கியமும் என்று பார்க்கிறோம். சௌக்கியமும், இந்த சௌக்கியமும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சௌக்கியமும் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்காத நல்ல நன்மையின் காரியத்தை செய்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவை. இந்த சௌக்கியமும் என்பது எதை காண்பிக்கிறது? தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேல் 4:4 வாசிக்கிறேன். நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ சௌக்கியம்
சௌக்கியம் என்பது எதை குறிக்கிறது? நல்ல அரண்மனையின் ஜீவியத்தை காண்பிக்கிறது, அரண்மனையின் வாழ்க்கையை காண்பிக்கிறது. ஆம், எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, வாடகை வீட்டிலே, ஒத்திக்கு பிடித்த வீட்டிலே, அல்லது சுத்திரம் ஓட்டை வீட்டிலே, பலதரப்பட்ட குறைவுகள் நிறைந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை அந்த இடத்திலிருந்து பெயர்த்து அவரே கரம் பிடித்து நடத்தி உங்களை வேறு ஒரு இடத்திலே கொண்டு போய் நல்ல சௌக்கியமாய் இருக்க பண்ண போகிறார். சௌக்கியம் என்பது சொந்த வீட்டிலே சுகமாய் இருப்பது. இரண்டாவது, அரண்மனை போல ஒரு வாழ்க்கை வாழ்வது. இது தேவ பிள்ளைகளுக்கு பொருந்துமா என்று கேட்டால், தேவ பிள்ளைகளுக்கே பொருந்தாவிட்டால் வேறு யாருக்கு பொருந்தும்? அப்போ இந்த காலை வேளையிலே இந்த கிருபையின் சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனத்தின்படி நல்ல செல்வாக்கு என்கிற சூத்திரம் சௌக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு வர பண்ணுவாரா. நல்ல அந்தஸ்து என்கிற சௌக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வர பண்ணுவாராக, நமக்கு வர பண்ணுவாராக. அந்த நல்ல அரண்மனையில் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சௌக்கியம், மேன்மக்களோடு வாழ்கிறதான அந்த சௌக்கியம், வியாதி விக்கிரம் இல்லாமல் வாழ்கிறதான அந்த சௌக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மாத வாக்கு தத்துவம் எரேமியா 33:6 முதலாவது பார்த்தோம் சௌக்கியமும் என்று சொல்லி. இரண்டாவதாக இந்த மாத ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்க போகிறது என்று சொன்னால், அந்த எரேமியா 33:6வது வசனம் சொல்லுகிறது, ஆரோக்கியமும் வரப்பண்ணி. சௌக்கியத்தை கொடுத்து செல்வ செழிப்பின் ஜீவியத்தை தந்த தேவன் இரண்டாவது எதை கொடுக்க போகிறாரா? நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இந்த ஆரோக்கியமும் என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறது? வேதத்திலிருந்து அழகான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம். அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் அடுத்ததாக என்ன சொல்லுகிறது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ இந்த மாதத்துல ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்று சொன்னால் அந்த ஆரோக்கியம் எப்படிப்பட்டது? அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த நாபிக்கு ஆரோக்கியம் என்றால் என்ன? இந்த மாதத்துல உங்க வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் எல்லாமே கிருபை பொருந்திய வார்த்தைகளாய் வரப்போகிறது. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே வசனம் சார்ந்த பேச்சுக்களாய் இருக்க போகிறது. உங்களுடைய வாயின் வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய ஜீவியத்தை உயிர் மீட்சி அடைய பண்ணக்கூடிய அந்த வார்த்தையாய், அப்படிப்பட்ட நாபியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவை. இதுதான் ஆரோக்கியம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாவிலே ஆரோக்கியம் இல்லை, நாக்குல ஆரோக்கியம் என்பது கிடையாது. நல்லதை பேச முடியல, அருமையானது சொல்ல முடியல, யாரையும் பாராட்ட முடியல, எதையும் அப்ரிஷியேட் பண்ண முடியல. எப்போதுமே கெட்ட வார்த்தை வருது, முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம், அல்லது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அல்லது ஏதாவது வாயில பட்டு மின்னுகிட்டு
விட்டுட்டு அதை போல கடித்து கொண்டு சபித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை கிடையாது. தேவ பிள்ளையின் வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அவங்க பேசுவதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் வாயின் வார்த்தை ஒரு நல்ல ஆனந்தத்தை தர வேண்டும். அவர்கள் பேசுகிற பேச்சு நம்முடைய சுத்திரம் இடரலான வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமோ. அது நாவியிலே ஆரோக்கியம். வாயிலும் உதட்டிலும் நாக்கிலும், வாயிலும் உதட்டிலும் நாக்கிலும் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வார்த்தைகளை, நல்ல செய்திகளை ஆண்டவர் கொடுக்கிறார். மரண செய்திகளை அல்ல, குழப்பத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிற செய்திகளை அல்ல. உங்கள் நாவி, உங்கள் நாவு, உங்கள் உதடு நல்ல ஆரோக்கியமானவைகளை பேசப்போம். அதுதான் அந்த ஆரோக்கியம் என்பது எல்லாருடைய காயத்தை ஆற்றக்கூடியது, எல்லாருடைய வருத்தத்தை மாற்றக்கூடியது. அதுதான் ஆரோக்கியம். எனக்கன்பானவர்களே, உங்களுக்கான ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ஜெபித்த காலமும் நாட்களும் போய் இனி மற்றவருடைய ஆரோக்கியத்துக்காக தேவ சமூகத்தில் நிற்கத்தக்கதான அந்த நல்ல நாட்களை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த மாதத்திலே ஆண்டவர் முதலாவது எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஓ கர்த்தர் நல்லவே, நல்ல சௌத்திரம் சௌக்கியத்தினம். இரண்டாவது நல்ல ஆரோக்கியத்தினம். மூன்றாவது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொன்னால் அந்த எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா 33:6 குணமாக்கி. ஆமென். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் நல்ல குணமாக்குகிற தேவனாய் தன்னை பிரதிபலிக்க விரும்புகிறார். ஓ நல்ல குணமாக்குகிற கர்த்தராய் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். சரி, இப்ப மூன்றாவது ஆசீர்வாதம் நல்ல குணமாக்குதலின் ஆசீர்வாதம். இந்த குணமாக்கி என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதாய் இருக்கிறது? எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 28:8 பிபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அல்லேலூயா. அந்த குணமாக்கி என்றால் அது எதை குறிக்கிறது? நல்ல ஜுரத்தை எல்லாம் குணமாக்க போகிறது, இரத்த பேதியை குணமாக்க போகிறது, மனதில் இருக்கிற வருத்தத்தை எல்லாம் நீக்க போகிறது. ஓ கர்த்தர் நல்லவே. அப்போ இதெல்லாம் செய்வதற்காக என்ன நடக்கிறது? பவுல் ஜெபம் பண்ணி கைகளை வைத்த போது அந்த பிபிலியோ குணமானதை போல எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த மாதத்துல உங்களை குணமாக்குகிறார். இரண்டாவது உங்களை கொண்டு மற்றவர்களை குணமாக்க போகிறார். முதல் குணம் பவுலுக்கு. ஏன்னா அவனை பாம்பு கடிச்சிருச்சு. அப்போ பாம்பு கடிச்ச பவுலுக்கு முதல் குணமாக்குதலை கர்த்தர் கொடுத்தார். இப்ப கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குணமாக்குதலை பெற்ற உடனே அடுத்து அவனே போய் ஓ பிபிலியையும் தீவுகளின் மனிதர்களையும் எல்லாரையும் குணமாக்குகிறான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓ நீங்க சாதாரணமானவர்களாக, பலனற்றவர்களாக, அல்லது பெரிய ஊழியம் செய்ய தெரியாதவர்களை போல நீங்கள் உங்களை மறைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த குணமாக்கும் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் கைகளை வைத்த போது அவர்கள் எந்த நோயிலிருந்தும் கொடிய வியாதியிலிருந்தும் பரிபூர்ண சுகம் அடைய போகிறார்கள். இது உங்கள் மீது
வைத்திருக்கிறேன். அந்த தேவனுடைய அபிஷேகம், அந்த அபிஷேகம் வீண் போகாது. உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் குணமாக்க போகிறார். அநேகரை கர்த்தர் குணமாக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே உங்க சரீரத்தையும் குணமாக்குவார், உங்களை கொண்டு மற்றவர்களை குணமாக்கும். பாம்பு கடித்த விஷத்திலிருந்து சவுலுக்கு ஆண்டவர் சவுலுக்கே ஒரு விடுதலை கொடுத்தார். அடுத்தது சவுல் மூலமாய் மெலித்தா தீவில் அநேகருக்கு சுகம் கொடுத்தார். இதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. இதுதான் 3வது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 4வதாக இந்த 2023ஆம் ஆண்டு 2வது மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஓ, பரிபூரண சமாதானம். ஆமென். பரிபூரண சமாதானம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலத்திலே சமாதானத்தை குறித்து பேசுகிறவர்களுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாரும் சமாதானமா இருக்கிறதை போல ஒருவரை ஒருவர் காட்டிக்கொள்ளுகிற காலமாய் இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட இந்த காலத்துல என் தேவனாகிய கர்த்தருகளை நல்ல பரிபூர்ண சமாதானத்தினால் அவன் நிரப்புகிறார். பரிபூர்ண சமாதானத்தினால் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றால் என்ன? அந்த பரிபூர்ணம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை, இந்த பரிபூர்ணத்துக்கு ஏதுவான கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஓ, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆம், இந்த மாதத்திலே 4வதாக தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? நல்ல பரிபூரணத்தினால். இந்த பரிபூரணம் என்பது எதை குறிக்கிறது? கிருபைக்கு மேல் கிருபை. ஓ, டிகிரிக்கு மேல் டிகிரி என்பதை போல, பதவிக்கு மேல் பதவி போல, ப்ரமோஷனுக்கு மேல் ப்ரமோஷன் போல இந்த கர்த்தர் நல்லவே. இந்த பரிபூரணம் என்கிற இந்த கிருபை எதை குறிக்கிறது? கிருபைக்கு மேல் கிருபையை பெற்றுக் கொள்வதை குறிக்கிறது. இதுதான் தேவனுடைய உன்னதத்தின் மகிமையான ஆசீர்வாதம். இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட பரிபூரணத்தையும் இப்படிப்பட்ட பரிபூர்ண சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடுவாராக. கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்ப நாம் பார்த்தோம் இந்த மாத வாக்குத்தத்தம் என்று சொல்லி எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதுல முதலாவது சௌக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன், 2வது ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன், 3வது பரிபூர்ண சமாதானத்தை, ஓ கர்த்தர் நல்ல 3வது குணமாக்குதலை தருகிற தேவன், 4வதாக பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிற தேவன். கடைசியாக இந்த மாதத்துல 5வதாக தேவன் செய்ய போகிற காரியம் என்ன? அந்த எரேமியா 33:6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன், சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ இந்த மாதம் இறுதி நாட்கள், மாதத்தின் கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்க போகிறது என்று சொன்னால் நல்ல சத்தியத்தின் நாட்களா இருக்க போகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின்படி நடத்துகிற தேவன், ஓ சத்தியத்தினால் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் தம்முடைய சத்தியத்தை நமக்கு முன்பாக நிலைத்து நிற்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அதை விளங்க பண்ணுகிறவராயும் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 2:7.
இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஆம், இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுவது, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் என்றால் யார்? முதலாவது சத்தியம் தெரிந்தவர்களை நன்றாய் பிரசங்கிக்க வைக்கிறார். இரண்டாவது, அவர்களை அடுத்த ப்ரமோஷனிலே அப்போஸ்தலர்களாய் மாற்றுகிறார். மூன்றாவது, இவர்கள் நல்ல விசுவாச வீரர்களும் விசுவாச வீராங்கனைகளுமாய் மாறிவிடுகிறார்கள். கர்த்தர் நல்லவன். ஐந்தாவது, இவர்கள் பொய் சொல்லுவது கிடையாது, எல்லாமே உண்மையைத்தான் சொல்லுகிறது. இப்படிதான் நம்முடைய காணிக்கை பெட்டிகள் இருக்க வேண்டும். இப்படிதான் நம்முடைய காணிக்கையின் அனுபவம் இருக்க வேண்டும். அது நல்ல சத்தியத்தை தெரிந்து கொண்ட சத்தியத்தின்படியான அந்த ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும் என்று சொன்னால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை இந்த எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி எல்லா சுபிட்சமும் தயவும் காருண்யமும் நம்மை வந்து நிரப்பும். இந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தை உங்க குடும்பத்திலே பலிக்கட்டும், உங்க வீட்டிலே பலிக்கட்டும், உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். எல்லாரும் நல்ல சுதந்திரம் பரிபூரண சமாதானத்தினால் நிறையப்பட்டிருப்பார்களாக. இந்த முழு வாக்குத்தத்த வசனத்தை ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாராக. இப்பொழுது நாம் கண்களை மூடிய எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டவர் அழகான ஒரு வாக்கு தத்துவம், நல்ல ஒரு வாக்கு தத்துவம். எரேமியா 33:6 இந்த முழு வசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தபடினால் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த புதிய வாரத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த புதிய காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதம், புதிய வாரம், புதிய நாள், புதிய காலை வேலை மற்றும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாள் முழுவதையும் ஊழியக்காரனாகினான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆதியாகும் 41ஆம் அதிகாரம் 41 முதல் 9 வரைக்கும் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்துக்கே சொந்தமாய் மாறுவதாக, அவைகளெல்லாம் நடப்பதாக, அவைகளெல்லாம் நிறைவேறுவதாக. ஷபா கத்துரபாலபா கத்துரபாலபா கத்த கத்தரபரபரத்தியம். அது மாத்திரமல்ல, எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி ஆண்டவரே, அதில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல சௌக்கியம் உண்டாவதாக, நல்ல ஆரோக்கியம் உண்டாவதாக, நல்ல குணமாக்குதல் உண்டாவதாக, நல்ல பரிபூர்ண சமாதானம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் விட ஆரம்பத்தின் இந்த 1ஆம் தேதி முதல் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி தேதி 29ஆம் தேதி வரைக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்துவீராக, சத்தியத்தை வெளிப்படுத்துவீராக. இது ஒரு சத்தியத்தின் மாதமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆம், ஆசீர்வாதமும் சத்தியமும் ஒருங்கே செயல்படுகிற மாதமாய் மாற்றித்தாரும். இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்தே எல்லா தேவ பிள்ளைகள் ஜீவியத்திலே இந்த எல்லா பாக்கியமும் கிருபையும் உண்டாவதாக. நீ ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.